இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். டிசம்பர் 8. தேவனை அன்பு கூர்ந்து நன்மை செய்பவர்களிடம் முறுமுறுப்பு இல்லை. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, அதாவது தங்கள் ஜீவியத்தில் தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக இப்பூமியில் எந்த லட்சியமும் இல்லாதவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும்படி கிரியை செய்திட தேவன் சொல்லி முடியா வல்லமை பெற்றிருக்கிறார். ரோமர் 8:28. இந்த அற்புதமான வாக்குத்தத்தத்தை தங்களுக்கென சுயநல நோக்கம் கொண்டவர்கள் ஒரு காலும் உரிமை பாராட்டவே முடியாது. ஆனால் நம் ஜீவியத்தில் தேவனுடைய சித்தத்தை சம்பூரணமாய் ஏற்றுக்கொண்டவர்களாய் இருந்தால் இப்பூமியில் நம் ஜீவியத்தின் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வாக்குத்தத்தத்தை உரிமை கொண்டாட முடியும். நமக்கு மற்றவர்கள் தற்செயலாகவோ அல்லது வேண்டுமென்றோ செய்திடும் எந்த நன்மையானாலும் அல்லது தீமை ஆனாலும் இந்த ரோமர் 8:28 வடிகட்டி வழியாய் கடந்து வந்து நமக்கு மிகவும் அருமையாகவே முடிவில் வந்து சேரும். இவ்வாறு தேவன் நமக்கென்று திட்டம் தீட்டியுள்ள அதிக நன்மையானவைகளில் ஒன்று என்னவென்றால், ஒவ்வொரு சமயமும் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாறுவதுதான். ரோமர் 8:29. இந்த அருமையான வசனத்தில் சொல்லப்பட்ட நிபந்தனைகளை நிறைவேற்றிடும் யாவருக்கும் இந்த வடிகட்டி ஒவ்வொரு சமயமும் நன்மையை கிரியை நடப்பித்துக் கொண்டே இருக்கும். இதை காட்டிலும் சற்று மேலாக 1 பேதுரு 3:13 நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருந்தால் ஒரு மனிதனும் நமக்கு தீங்கு செய்திட முடியாது என மிக நேர்த்தியாய் கூறுகிறது. துரதிருஷ்டவசமாய் இன்று ரோமர் 8:28 அறியப்பட்டிருப்பது போல் இந்த அருமையான வசனத்தை அநேகர் அறியாதிருக்கிறார்கள். இருப்பினும் இந்த வாக்குத்தத்தமோ தங்கள் இருதயங்களை எல்லா ஜனங்களிடத்திலும் நன்மை நிறைந்ததாய் காத்து கொண்டவர்களுக்கு மாத்திரமே சொந்தமானதாகும். இதுபோன்ற ஒரு விசுவாசிக்கு எந்த பிசாசோ அல்லது எந்த மனுஷனோ தீமை செய்வது என்பது ஒரு காலம் கூடாத காரியம். ஆகவே மற்றவர்கள் எனக்கு தீமை செய்து விட்டார்கள் என எந்த ஒரு கிறிஸ்தவன் குறை கூறுகிறானோ அப்போதெல்லாம் அவன் மறைமுகமாய் ஒத்துக்கொள்வது யாதெனில், நான் தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை, நான் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்படவில்லை, நான் நன்மை செய்ய தீவிரம் கொண்டவனும் அல்ல என்ற அறிக்கையே ஆகும். இப்படி இல்லாதிருந்தால் அவனுக்கு மற்றவர்கள் எதை செய்தாலும் நன்மைக்காகவென்றோ கிரியை நடந்திருக்கும். அவனிடம் குறை சொல்லும் இருக்காது. ஜெபிப்போமா. எங்கள் பரம தந்தையே, உம்மீது நேசம் கொண்டு உம் வழியில் நன்மை செய்திடும் எங்களுக்கு யாதொரு தீமையும் இல்லையே, குறை சொல்லும் இல்லையே. இவ்வழி தொடர்ந்து வர கிருபை தாரும். ஆமேன்.